மொத்தமாக மீட்டு பீஃபு அதோட அந்த குழம்பு மாதிரி கறி மாதிரி பண்ணிடுவாங்க. உகாலி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்புறமா அந்த கேப்ப மாதிரி அவங்க மில்லட் இருக்குது. அதை இது மாதிரி களி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த ஊரில் அதே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை வேக வச்சுட்டு நடுத்தண்டை எடுத்துட்டு தோல் எடுத்துட்டு மசிச்சுட்டு அதில் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி ட்ரைப் ஓரியன்ட் ஃபுட்டு தான். ஃபால்ஸ் சார்ஜிங்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபஸ்ட்டு வந்து எலிஃபெண்ட் வந்து ஒரு வார்னிங் கொடுக்கும். அட்டாக் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிடும், ரிட்டர்ன் போயிடும். ஒரு கார்பரேட்டில் என்ன கேட்டாங்கன்னா ஒரு தடவை வந்து எங்களுக்கு வந்து ஃப்ளமிங்கோஸாக எங்களுக்கு யார் ஃபேவரேட் அபவுட் ஃப்ளமிங்கோன்ற ஒரு ஸோ ஆஃபீஸில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த கான்செப்ட் ஃப்ளமிங்கோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு 20 ஃப்ளமிங்கோ ஃபோட்டோவை எடுத்து ஃபுல்லாகவே லைஃப் சைஸ் கேன்வாஸ் பண்ணி அவங்க ஆஃபீஸில் ஃபுல்லாக. பேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி சென்சிட்டிவ் தேன் அனிமல்ஸ். அதே மாதிரி அனிமல்ஸில் கூட கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி ஃப்ரேம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேர்ட்ஸில் வந்து நல்ல பேர்டு இருக்கும், நல்ல லைட்டிங்கில் இருக்கும், நல்ல ஒரு சின்ன குச்சி இருக்கும். நம்ம போய் அதை உடச்சிக்கிட்டோம். 3 நாளாக போகும்போது பாம்பு எடுக்கணும்னா மான்சூன் டயத்தில் ஈவினிங்கில் நைட்டில் போகும். நைட்டு 10 மணிக்கு தான் கிளம்புவோமே சஃபாரிக்கு. திரும்ப 3 மணிக்கு வருவோம். விடிய காலையில் 3 மணிக்கு வரும். நைட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணுவோம். ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் அந்த ட்ரைப்ஸ் அவங்க ஃபுட்டெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் சார்? அவங்க மெயின்லி வந்து மீட்டு தான் சார் அவங்களோட பிரதான உணவு. நம்மளது மாதிரி வேரீடு குசைன்ஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிளிஃபைடு குசைன் அவங்களது. வந்து என்னென்னா மொத்தமாக மீட்டு பீஃபு அதோட அந்த குழம்பு மாதிரி கறி மாதிரி பண்ணிடுவாங்க. உகாலி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்புறமா அந்த கேப்ப மாதிரி அவங்க மில்லட் இருக்குது. அதை இது மாதிரி களி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் போட்டு சாப்பிடுவாங்க. இல்லாட்டா அந்த நம்ம ஊரில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். ஆமாம், அந்த ஊரில் அதே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை வேக வச்சுட்டு நடுத்தண்டை எடுத்துட்டு தோல் எடுத்துட்டு மசிச்சுட்டு அதில் இந்த குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி ட்ரைப் ஓரியன்ட் ஃபுட்டு தான். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்தியன் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்தியன் ஃபுட்டு அவங்களுக்கு ரொம்ப. நீங்கள் அந்த மாதிரி போகும்போது நம்ம ஃபுட்டு நிறைய மிஸ் பண்ணுவீங்கல்ல அந்த ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்டில் போகும்போது? அங்கே போகும்போது அந்த ஃபுட்டை நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அண்ட் அங்கே பழங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிளே வந்து இங்கே இருக்கிற ஒரு ஆப்பிள்கோ இல்லை ஒரு தர்பூசணியோ இங்கே இருக்கிற ஃப்ரூட்டுக்கும் அங்கே இருக்கிற ஃப்ரூட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். அதை நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இப்போ எத்தனையோ ஆபத்துகளும் இருக்கும் இல்லையா? நீங்கள் சந்திச்ச ஏதாவது ஆபத்துகள் இருக்கா உங்களுக்கு? ஆபத்துகள்னால் அட்டாக் எதுவும் இது வரைக்கும் டச் நடந்ததில்லை. பட் க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் நிறைய இடத்துல நடந்திருக்கு. எலிஃபேண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு சார்ஜ் பண்ணுறது, ரைனோஸ் சில சமயம் வந்து இந்த காண்டாமிருகம் வந்து சார்ஜ் பண்ணுறது. எலிஃபேண்ட் மோஸ்ட்லி இங்கேயும் நடந்திருக்கு, ஆஃப்ரிக்காலையும் நடந்திருக்கு. என்னென்னா ஃபால்ஸ் சார்ஜிங்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபஸ்ட்டு வந்து எலிஃபேண்ட் வந்து ஒரு வார்னிங் கொடுக்கும். அட்டாக் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு ஒரு அட்டாக் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிடும், ரிட்டர்ன் போயிடும். அந்த நேரத்தில் நம்ம வந்து we have to decently move off. ஆனால் கூட அந்த ட்ரைப்ஸ் இருப்பாங்களே, அவங்க ட்ரைப்ஸ் இருப்பாங்க. அவங்க எப்படி அதை இது பண்ணுவாங்க? அது எப்படி அவங்க வந்து எப்படின்னா நம்மளை தான் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக அம்போசியில் போயிருக்கும்போது நான் வந்து கிரவுண்ட்லேயே உட்காந்து பொறுமையாக எலிஃபெண்ட் பக்கத்தில் வர வரைக்கும் இருந்து ஃபோட்டோ எடுத்தேன், ஒரு லோ ஆங்கிள் ஃபோட்டோக்காக. அப்போ அவர் பக்கத்துலேயே இருப்பார். அவரே கரெக்டாக எனக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எலிஃபெண்ட் காமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும் அப்படின்னு. நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பட் அவங்க ஒரு ரீகன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருது, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்கிட்டு இருக்குது, அப்படியே மூவ் பண்ணாமல் இருங்க, எந்திரிச்சிடாதீங்க இப்படின்னு மெதுவாக வாயில் குசுன்னு ரொம்ப மொனன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் கரெக்டாக. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது பாட்டுக்கு வரும், பக்கத்தில் நம்மளை பார்க்கும். அதுக்கு நேர்கீழே நான் உட்காந்துருக்கேன். ஒரு 3 அடி அடுத்த ஸ்டெப்பு என் மேலே தான். அந்த அளவுக்கு க்ளோஸாக அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், அவங்களுக்கு வந்து ஒஸ்ட் கண்டிஷனில் ஒரு அட்டாக் மோடுக்கு வந்துச்சுனாலும் டக்குன்னு இவங்க எந்திரிச்சு ஒரு குச்சியை எடுத்து இப்படி காட்டினாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அது ஒரு சவுண்டு கொடுத்தாங்கன்னா அது போயிடும், பயந்து ஓடிடும். அது வந்து லாஸ்ட் ரெசார்ட். கடைசியில் வேறு வழியே இல்லாததுக்கு அதை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் இவ்வளோ ஆபத்துகள் இருக்குது, அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட்ஸ்? அதாவது இந்த ஃபோட்டோஸ் வந்து எங்கே கொடுப்பீங்க? அந்த மார்க்கெட்டிங் என்ன? மோஸ்ட்லி என்னோடது பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து சோனியோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்கேன். அப்புறமா இன்னொரு 2-3 பிராண்டு, ஜைஸ் அம்பாசிடர் அண்ட் திங்க் டேங்க்னு ஒரு கம்பெனி இருக்குது, இவங்களோட அம்பாசிடர் சார். ஸோ இவங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். அப்புறம் வந்து ஜென்ரலாக வந்து யுனெஸ்கோ, நேஷனல் ஜியோகிராஃபிக், டிஸ்கவரி இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சைட் ஆஃப் இட். சில ஸ்பெசிஃபிக் கார்ப்பரேட்ஸ் வந்து என்கிட்ட இருந்து பிரிண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் லிமிடெட் எடிஷன்ஸ்னு தனியாக இருக்குது,
அண்ட் ஜென்ரல் எடிஷன்ஸ்னு தனியாக இருக்குது. லிமிடெட் எடிஷன்னா ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் காப்பீஸ் தான் வந்து பிரிண்டே பண்ணுவோம். ஸோ அது வந்து யூஸ்வலி அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது ஒன் பார்ட் ஆஃப் இது வந்து வால் ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸ், கேன்வாஸ், லைஃப் சைஸ் பண்ணுறது. ஒரு கார்பரேட்டில் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு தடவை வந்து எங்களுக்கு வந்து ஃப்ளமிங்கோஸாக எங்களுக்கு வி ஆர் ஃபேவரேட் அபவுட் ஃப்ளமிங்கோஸ், ஃப்ளமிங்கோன்ற ஒரு வேர்டு. ஸோ ஆஃபீஸில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த கான்செப்ட் ஃப்ளமிங்கோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு 20 ஃப்ளமிங்கோ ஃபோட்டோவை எடுத்து ஃபுல்லாகவே லைஃப் சைஸ் கேன்வாஸ் பண்ணி அவங்க ஆஃபீஸில் ஃபுல்லாக போட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து நிறைய இடத்துல பப்ளிகேஷன்ஸ் தவிர இந்த மாதிரி கமர்ஷியலாக வந்து இந்த மாதிரி கொடுக்கறது இருக்குது. இது வந்து ரொம்ப சின்ன பார்ட் சார். இது வந்து ஒரு 20% சொல்லலாம். 80% என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஹூ கம் டு மீ ஃபார் லேர்னிங் ஃபோட்டோகிராஃபி. நிறைய ப்ரொஃபஷன்ஸ்லேருந்து வருவாங்க. பிஸ்னஸ்மேன், மோஸ்ட்லி டாக்டர்ஸ், நிறைய பேர் வந்து ரிட்டையர்டு பீப்புள் ஹூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் வைல்ட் லைஃப். இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தே வில் ட்ராவல் வித் மீ, கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இதை நான் ட்ராவல்னு சொல்ல மாட்டேன், ஆக்சுவலாக எக்ஸ்பெடிஷன்னு சொல்லுவோம். ஸோ ட்ராவல்னால் ஒரு ஃபிக்ஸடு ஷெடியூலில் போயிட்டு ஃபிக்ஸடான ஒரு இடத்த பார்த்துட்டு வர்றது ட்ராவல். இது வந்து ஃபிக்ஸட் இல்லாமல் கலந்துருக்கு. ஒரு ஹாபி, ஒரு படம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸ். நத்திங் அஜெண்டாவில் எதுவும் இருக்காது. இன்றைக்கி போகிறோம், இந்த இடத்துல லைன் உட்காந்துருக்கோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. யூ கோ, யூ எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபாரஸ்ட், யூ கெட் வாட் த ஃபாரஸ்ட் கிவ்ஸ் யூ. அது என்ன கொடுக்குதோ அதை எடுத்துக்கிட்டு திரும்பி வர்றது. அதுமாரி வர்றவங்க வர்றாங்க. இதுதான் சார் என்னோட 80% ஆஃப் ஒர்க். இப்போ இந்த ஃப்ளமிங்கோ பற்றி சொல்லும்போது அந்த பேர்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு தூரத்தில் இருக்குது, அதுக்கு லென்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி சென்சிட்டிவ் தேன் அனிமல்ஸ். அதே மாதிரி அனிமல்ஸில் கூட கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி ஃப்ரேம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேர்ட்ஸில் வந்து நல்ல பேர்டு இருக்கும், நல்ல லைட்டிங்கில் இருக்கும், நல்ல ஒரு சின்ன குச்சி இருக்கும். நம்ம போய் அதை உடச்சிக்கிட்டு வர முடியாது. அதேமாதிரி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலும் இட் வில் ஃப்ளை ஆஃப். வித்தின் நோ டைம் அது வந்து சப்ஜெக்ட் வந்து அவுட் ஆஃப் ஃப்ரேம் போயிடும். ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து எடுக்கணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் எடுக்கணும். இதையெல்லாம் தாண்டி அது ஃபோட்டோஜெனிக்காகவும் வரணும். நான் சில டைம்லாம் இந்த ஹார்ன்பில்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது 3-4 நாள்லாம் கஷ்டப்பட்டு சுற்றி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சுற்றி வால்பாறையில் ஒரு ஃபோட்டோக்காக அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ, நல்ல ஒரு பேக்ரவுண்டில், நல்ல ஒரு மலைக்கு பின்னாடி ஒரு மரத்தில் ஒரு 3 ஹார்ன்பில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இன்றைக்கி கூட அது ஒரு ட்ரீம் ஷாட். ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில் போட்ட எஃபர்ட்டு ரொம்ப. பேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மேமல்ஸ் அண்ட் வெரி டிஃபிகல்ட். இப்போ இந்த அனிமல்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு டைம் ஃப்ரேம் இருக்குது. இந்த டைமில் நல்லாயிருக்கும், அதாவது சம்மரில் நல்லாயிருக்கும், மழை காலத்தில் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது டைம் இருக்கா? ஒவ்வொரு ரீஜனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மான்சூனில் யூஸ்வலாக வந்து அவாய்ட் பண்ணுவோம் சார். இந்தியன் ஃபாரஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மான்சூன் டயத்தில் க்ளோஸ் பண்ணுறாங்க. அக்டோபரில் ரீஓப்பன் பண்ணுவாங்க. அது மாதிரி எந்த நாட்டுக்கு போகிறோன்றதை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கென்யாவில் போய் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சீசன். போட்ஸ்வானா போகிறோன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ரொம்ப நல்லாயிருக்கும். கென்யா போனீங்கன்னா நவம்பர் டு ஜான்வரி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது அந்த மழையெல்லாம் முடிஞ்சு இந்த க்ரீனரி வந்து க்ரீனரிஸ் டயத்தில் வரும். இதே வந்து உங்களுக்கு க்ரீனரி வேணாம், ஆனால் வந்து நான் வந்து அந்த கிரேட் மைக்ரேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு யாராவது நினச்சாங்கன்னா அந்த நேரத்துக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் போனீங்கன்னா மைக்ரேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு ஃபேவரேட் இருக்கும். என்னோடய ஃபேவரேட்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் சீசன் தான். ஒரு பச்சை மழையெல்லாம் முடிஞ்சு துளிர் வந்து அந்த க்ரீன் வரும்போது தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதே வந்து மான்சூனுக்கு முன்னாடி ப்ரீ மான்சூன் சம்மர், பீக் சம்மரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். நிறைய வந்து டஸ்ட்டு வெளியில் அதிகபட்சமாக இருக்கும். ஃபோட்டோஜெனிக்கலி அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்காது. அனிமல் சைட்டிங் மேபி ஈஸியாக அனிமல்ஸை பார்த்துடலாம், பட் ஃபோட்டோஜெனிக்காக இருக்கான்னு கேட்டால் அது இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஃபாரஸ்ட்டும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சப்ஜெக்டிவ் டு திஸ். இது வந்து இயர்லி கேலண்டரை பொறுத்தது. டே வைஸ்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 10 o'clock 10:30க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஷ் லைட் வந்துடும். லைட்டு ஹார்ஷாக வந்துருச்சுனாவே கிரவுண்ட்லேருந்து ஹீட் டெசிபேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஹீட் டெசிபேஷன் வரும்போது அந்த லைட் வேவ் வந்து உங்களுக்கு வந்து ஈவன் ஸ்ட்ரீட்லேயோ இல்லை சினிமாலேயோ கூட ஃபோட்டோ எடுக்கும்போது அவுட்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வேவ்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஜெக்டோட ஷார்ப்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் அந்த நேரத்தில் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறத தவிர்த்துருப்போம். இப்போ இந்த பந்திப்பூர் மாதிரி இடத்துலலாம் சொல்லும்போது நம்ம டூராக போகும்போது வந்து காலையில் தான் வந்து புடிகள்லாம் தண்ணி குடிக்க வரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்குன்னு டைம் இருக்கா? மத்தியான நேரத்தில் என்ன பண்ணணும்னா சார், மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் த சன் அவங்களும் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. மார்னிங் ஃபஸ்ட்டு சன் வரும்போது தான், இப்போ மனிதனோட இயல்பும் அதானே, இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே சுறுசுறுப்பாக கிளம்புறோம். மத்தியான நேரத்தில் வெயில் ஓவராக இருக்கும்போது நம்ம வந்து ஏசி ரூமில் வந்துடுறோம். அவங்க வந்து மரத்தடியில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது புலிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா அனிமல்ஸுமே கொஞ்சம் மத்தியானத்தில் இன்ஆக்டிவாக இருக்கும், இன்க்ளூடிங் பேர்ட்ஸ்.
பேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மத்தியான நேரத்தில் கொஞ்சம் இன்ஆக்டிவாக இருக்கும். காலையிலையும் சாயந்தரமும் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் அந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட்டில் போகும்போது ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்ச அனிமல்ஸ் தெரியும். இப்போ யானை, புலி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த தேள் மாதிரி, பாம்பு மாதிரி சில தான் திடீர்னு எங்கே மிதிச்சிருவோமோ தெரியாமல் இருக்கலாம். அந்த த்ரெட்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? நம்ம வந்து யூஸ்வலாக வந்து ஒரு ஒரு அந்த லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கூட்டிகிட்டு போகிறது என்றைக்கா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சேஃபு அண்ட் நல்லதும் கூட. இப்போ நான் வந்து மூணாறுலாம் போயிருக்கோம். ஒரு பாம்பு ஒரு பர்டிகுலர் ஸ்னேக் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போவோம். அதெல்லாம் வந்து நம்மளாக போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதோட, ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிக்குள்ளே இருக்கிறோம் மோஸ்ட்லி. ஆமாம். என்னைக்காவது ஒரு நாள் தான் ஃபாரஸ்ட் போகிறோம். அங்கேயே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட கைடன்ஸும் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ், அந்த பாம்பை பற்றின சப்ஜெக்ட் நாலேஜ் அதிகமாக இருக்கிற ஒருத்தரோட போகும்போது தான் நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும். அதுவும் இல்லாமல் மூணாறு நாளாக போகும்போது தான் பாம்பு எடுக்கணுன்னா மான்சூன் டயத்தில் ஈவினிங்கில் நைட்டில் போகும். நைட்டு 10 மணிக்கு தான் கிளம்புவோமே சஃபாரிக்கு. திரும்ப 3 மணிக்கு வருவோம். விடிய காலையில் 3 மணிக்கு வரும். நைட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணுவோம். ட்ராக் பண்ணி அந்த பாம்போட மூவ்மெண்ட்டை பார்த்து நைட்டில் தான் ஃபுல்லாக பாம்புகள் நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்கும். அது நல்ல இப்போ லார்ஜ் ஸ்கேல் வைப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். பச்சை கலரில் இருக்கும் பாம்பு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்னேக். அதெல்லாம் அதோட வைல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நைட்டில் போனால் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தோட முக்கியம் நம்மளாக போகிறத விட ஒரு எக்ஸ்பர்டைஸை கூட்டிகிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப அவங்க எல்லாமே எடுத்துட்டு வருவாங்கல்ல, மெடிசன். ஆமாம், அவங்க எமர்ஜென்சிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த குச்சி எடுத்துகிட்டு வர்றது அது எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலும் உங்களை எப்படி இமீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணுறதுன்றது வந்து எப்பயுமே தெரியும். நம்மளுக்கு சப்ஜெக்டை பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃபி மோடுக்கு போயிடுவோம். ஆனால் அந்த அனிமல் நம்மளை எந்த நேரத்தில் என்ன பண்ணுன்றதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் எப்பயுமே கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி முக்கியம். கைடு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க சார்? அவங்க படிச்சதோ இல்லை அந்த ஊருக்காரங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க? சார், ஆஃப்ரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஓட்டுற கைடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷமாக எனக்கு வந்துகிட்டு இருக்காரு. அதே கைடு தான். இல்லை, அதான் அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை போகும்போது ஃபஸ்ட்டு டைம் போகும்போது ஒரு நார்மலான ஒரு டூரிஸ்ட் கைடை கூட்டிகிட்டு போனோம். அதுக்கு அடுத்து போகும்போது இன்னொரு ட்ரைபை கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் தான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிய வந்துச்சு. யூஸ்வலாக நான் போகிறதுக்கு முன்னாடி மற்றவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ஃபஸ்ட்டு போய் ரிக்கி பண்ணிவிடுவேன். போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வருவேன். இங்கே எப்படி இருக்குது, யார் எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க என்னன்றதெல்லாம். இப்போ ஆஃப்ரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு ட்ரைப்ஸே இருப்பாங்க. சில்வர் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் கிரேட்னா அவங்க நல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இருக்கும். அண்டு டூரிசம்லேருந்து அவங்கள அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக ஒரு கிராஜுவேஷன் மாதிரி அவங்க வந்து படிச்சிருப்பாங்க. வைல்ட் லைஃப்பை பற்றி படித்தவங்களாக இருக்கணும். ஸோ அவங்க தான் வந்து அந்த கைடாக இருக்க முடியும். ஸோ நார்மல் டூரிஸ்ட் கைடை கூட்டிகிட்டு போகாமல் அந்த மாதிரி ட்ரைபை செலக்ட் பண்ணி ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி அவருக்கும் நம்மளுக்கும் சிங்க் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு 6 வருஷமாக ஒரே டீமோட தான் போகிறேன். அங்கே ஒரு 4 ட்ரைப் கைடு இருப்பாங்க. அந்த 4 கைடோட தான் நான் எப்பயுமே போவேன். நம்ம வந்தோடனே நம்மளோட என்ன அண்டர்ஸ்டாண்டிங், இவங்களுக்கு எனக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி எங்களை எல்லாரையும் நீங்கள் அந்த ட்ரைப் வில்லேஜை தங்கி இருக்கீங்களா? அங்கே விசிட் பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு விசிட்லாம் பண்ணியிருக்கோம். தங்குனது இல்லை, விசிட் தான் பண்ணுவோம். போயிட்டு என்ன வித்தியாசம் கேட்குறேன். அது நம்ம ஊர் ட்ரைப்ஸுக்கும் அவங்களுக்கு என்ன? எப்படி பார்த்தாலும் அவங்கெல்லாம் வந்து நம்மளோட வந்து ஒரு மினிமம் 20-25 வருஷம் பின்தங்கியிருக்காங்க. நம்ம ட்ரைப்ஸை விட நம்ம ட்ரைப்ஸ் நம்ம இருக்கிற சார் நம்மளதுல வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க சார். எல்லாருமே வில்லேஜஸ்லாம் போனீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. அங்கே போனீங்கன்னா நான் லேண்ட் ஆகிறது நைரோபியில் லேண்ட் ஆவேன். நைரோபிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வெளில போட்டிங்கன்னா குக்கிராமமாக இருக்கும். தண்ணிக்கே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நீங்கள் சென்னையே வந்து கேபிட்டல் சிட்டி கிடையாது, மெட்ரோ சிட்டி தான். சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு 300 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனீங்கனாலும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களை சுற்றி இருக்குது. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம்லி டெவலப்டு. ஆனால் அவங்க வந்து எப்படின்னா ஹாப்பியாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் அவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இயற்கையோட ஒன்றி ரொம்ப சிம்பிளர் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப கம்பேரிட்டிவ்லாம் இல்லாமல், இப்போ நம்மளே போகிறோன்னா நம்ம வந்து ஃபாரினராக தான் தெரியும். நம்ம வந்து ரொம்ப வசதியாக இருப்போம், அப்படி இப்படி போவோம். அவங்க நிறைய ஃபாரினர்ஸையும் பார்ப்பாங்க, இந்தியன்ஸையும் பார்ப்பாங்க, எல்லாரையும் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து எதுவுமே வந்து இவன் நம்மளோட நல்லா இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கிரவுண்ட் லெவலில் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவோட ரொம்ப எக்கனாமிக்கலி டவுனில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு டிராஃபிக் ஒரு ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த சிஸ்டம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஒரு ஹாரன் சவுண்டே கேட்காது சார். ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறோம், கென்யான்றோம், ரொம்ப அண்டர் டெவலப்டு 20-25 வருஷம் பின்னாடி இருக்காங்கன்றோம். டிராஃபிக்கில் ஹாரன் யாருமே அடிக்க மாட்டாங்க. ரொம்ப டீசெண்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. வண்டிக்கும் ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டிக்கும் 10 அடி மினிமம் கேப் இருக்கும். அவங்களாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம தான் டென்ஷனாக ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு இப்படி போயிட்டு எல்லாத்துலேயும் எல்லாமே ஒரு டைம் ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கும் சார். நம்ம இங்கே அவங்களோட லைவ்லிஹுட் என்ன சார்? முன்ன வந்து இந்த ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஹண்டிங்லாம் கிடையாது. இப்போ அவங்களோட லைவ்லிஹுட் எதை வச்சு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க? மோஸ்ட்லி டூரிசம் சார். அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் திங்ஸு அண்டு டூரிசம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இது 2 தான் அவங்களோட மேஜர் லைவ்லிஹுட்டாக போயிட்டுருக்கு. இவ்வளோ நேரம் எங்களோட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.